வருகின்ற டிசம்பர் மாதத்திற்கு முன்பு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்பட போகின்றதா அல்லது இந்த மாத இறுதியிலேயே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்க போகின்றதா? இவை தொடர்பாக எவ்வாறான உளவு தகவல்கள் வெளியாகியுள்ளன. காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் காசாவிலே எகிப்து, ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபிய படைகளை களமிறக்குவதற்கு திட்டமிட்டு வரும் டொனால்ட் ட்ரம்பும் ஈரானிய உச்ச தலைவருக்கு எதிரான நேரடியான மிரட்டல்களை வெளியிட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரும் ஈரானிய ஜனாதிபதிக்கு எதிராக தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வரும் விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒப்பந்தங்களும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்பான ஈரானினுடைய நிலைப்பாடும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்காக லெபனானுக்குள்ளே மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலை திட்டங்களும் சவுதி அரேபியாவிலே நடைபெற்றிருக்கக்கூடிய விசேட பாதுகாப்பு அமர்வுகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானிலும் பேக்கா பிரதேசங்களிலும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ஆயுத களஞ்சிய சாலைகளையும் இராணுவ தளங்களையும் இலக்கு வைத்தே நாங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ச்சியான அறிக்கைகளையும் வெளியிட்டு வருகின்றது. இதற்கமைவாக நேற்று மாலை தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வாகனம் ஒன்றை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படுகொலை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் இந்த படுகொலை தாக்குதலில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய உறுப்பினர் ஒருவர் தப்பி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பேக்கா பிரதேசத்திலே நேற்று மாலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 3 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள் தொடர்பாக லெபனானிய அரசாங்கம் எந்தவிதமான கண்டன அறிக்கைகளையும் வெளியிடுவதில்லை என்றும் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த அழுத்தத்தையும் வழங்குவதில்லை என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்கினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்களை நிறுத்திவிடும் என லெபனானிய அரசாங்கம் கண்மூடித்தனமாக அமெரிக்காவையும் சவுதி அரேபியாவையும் நம்பி இருப்பதாக லெபனானிய ஆய்வாளர்களும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். அத்தோடு கடந்த வருடம் லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே யுத்த நிறுத்த ஒப்பந்தமானது கைச்சாத்திடப்பட்டதை தொடர்ந்து தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சுரங்க பாதை ஒன்றை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் லெபனானினுடைய அரச இராணுவத்திடம் ஒப்படைத்திருந்தார்கள். சில பாதுகாப்பு காரணங்களுக்காக லெபனான் அரசினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாகவே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் குறித்த சுரங்கப்பாதையை லெபனானிய அரச இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வழங்கியிருந்தார்கள். மேலும் குறித்த சுரங்கப்பாதையிலே சிறிதளவிலான ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ஏவுகணைகளும் ஆயுதங்களும் களஞ்சியப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லாவினுடைய குறித்த சுரங்கப்பாதை தொடர்பான தகவல்களை ஐநாவினுடைய அமைதி படைகளுக்கு தெரிவித்துள்ளது. அதிலும் குறிப்பாக ஐநாவின் அமைதி படைகளில் இருக்கக்கூடிய பிரான்சினுடைய அதிகாரிகளிடமே இந்த தகவல்களை வழங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து ஐநாவினுடைய அமைதி படையானது தெற்கு லெபனான் பிரதேசத்திலே களமிறங்கி ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு சொந்தமான குறித்த சுரங்கப்பாதையை முழுமையாக கைப்பற்றியுள்ளது. இந்த சுரங்கப்பாதையில் இருக்கக்கூடிய சில ஏவுகணைகளையும் ஏனைய ஆயுதங்களையும் முழுமையாக கைப்பற்றியுள்ளது. லெபனான் அமைச்சரவையில் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டதை தொடர்ந்தே லெபனான் அரசாங்கம் குறித்த சுரங்கப்பாதை தொடர்பான தகவல்களை ஐநாவின் அமைதி படைகளுக்கு வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஐநாவின் அமைதி படைகளை களமிறக்கி ஏனைய சுரங்கப்பாதைகளையும் ஏவுகணை ஏவுதளங்களையும் கண்டுபிடிப்பதற்காகவும் அவற்றை கைப்பற்றுவதற்காகவும் லெபனான் அரசாங்கம் சில வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக இன்னும் ஒரு வருடத்திற்கு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஐநாவின் அமைதி படைகளை வைத்திருப்பதற்கான அனுமதியையும் லெபனானிய அரசாங்கம் ஐநாவிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கு பிரான்சும் முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளது. அடுத்து அடிமை ஜோர்டானிய மன்னர் லெபனான் தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். பிராந்தியத்திலே லெபனானினுடைய ஸ்திரத்தன்மையும் லெபனானினுடைய எதிர்காலமும் மிக முக்கியமானதாகும். லெபனானினுடைய ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் லெபனானினுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது. தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து லெபனானினுடைய அரச இராணுவத்தினை வலுப்படுத்த வேண்டும். லெபனானினுடைய அரச இராணுவத்தினை வலுப்படுத்துவதன் மூலமாகவே லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாக்க முடியும். மேலும் லெபனான் அரசாங்கத்தினுடைய முடிவுகளுக்கு ஜோர்டான் முழுமையான ஆதரவையும் வழங்குகின்றது. மேலும் நாங்கள் லெபனானுக்கு முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்துவோம் என அடிமை ஜோர்டானிய மன்னர் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்.
இதேபோன்று லெபனான் சிரியா விவகாரம் தொடர்பாகவும் லெபனானுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான எல்லை பிரச்சினைகள் தொடர்பாகவும் லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் லெபனான் அரசை இராணுவத்தினை பலப்படுத்துவது தொடர்பாகவும் சவுதி அரேபியாவிலே விசேட பாதுகாப்பு அமர்வுகள் நடைபெற்றுள்ளன. சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காலித் பின் சல்மானினுடைய தலைமையிலேயே இந்த அமர்வுகள் நடைபெற்றுள்ளன. மேலும் இந்த பாதுகாப்பு அமர்விலே இளவரசர் யாசித் பின் ஃபர்ஹானும் லெபனான் மற்றும் சிரியாவினுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பாதுகாப்பு கூட்டத்திலே லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான வழிகாட்டுதல்களை சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் லெபனானிய தலைமைகளுக்கு வழங்கி இருப்பதாகவும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு தேவையான அனைத்து விதமான பொருளாதார இராணுவ உதவிகளையும் சவுதி அரேபியா வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்காவிட்டால் நிதி நெருக்கடிகளில் இருந்து லெபனானை மீட்டெடுப்பதற்கு சவுதி அரேபியா எந்த விதமான பொருளாதார உதவிகளையும் வழங்கப் போவதில்லை என்றும் குறித்த பாதுகாப்பு கூட்டத்தில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது லெபனான் அரசாங்கம் எந்தவிதமான பயமும் இல்லாமல் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்கக்கூடிய வேலை திட்டங்களை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சவுதி அரேபியாவினுடைய தலைமையில் இவ்வாறான பாதுகாப்பு அமர்வுகளும் நடைபெற்று வருகின்றன. இது ஒரு புறம் இருக்க லெபனானினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சமீர் கியாகியா லெபனான் பிரதமருக்கு சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். நாங்கள் அவசரமாக அரபு லீக் மாநாட்டிலும் ஜிசிசி மாநாட்டிலும் விசேட அமர்வுகளை ஆரம்பிக்க வேண்டும். அரபு லீக்கும் ஜிசிசி சபையும் லெபனான் தொடர்பான அடுத்த கட்ட முடிவுகளை எடுப்பதற்கான விசேட மாநாட்டை நிகழ்த்த வேண்டும். லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்க கூடாது என்பதற்காகவும் ஹிஸ்புல்லாவை வலுப்படுத்துவதற்காகவும் ஈரான் இனி வரக்கூடிய நாட்களில் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்ளும். இவற்றை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் லெபனானுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஈரானிய அச்சுறுத்தல்கள் தொடர்பாக அரபு லீக் மாநாட்டிலும் ஜிசிசி சபையிலும் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை லெபனானுடைய பிரதமர் நவாப் சலாம் அவசரமாக ஆரம்பிக்க வேண்டும் என்றும் லெபனானினுடைய எதிர்க்கட்சி தலைவர் விசேட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். மேலும் இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் அரபு லீக்கிலும் ஜிசிசி சபையிலும் லெபனானிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான விசேட கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட போவதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்கக்கூடிய வேலை திட்டங்களில் ஈரான் நேரடியாக தலையிடாமல் இருப்பதற்காக ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கைகளையும் தடைகளையும் விதிப்பதற்காகவே இந்த மாநாடுகளை ஆரம்பிப்பதற்கு இவர்கள் திட்டமிட்டு வருகின்றார்கள். அடுத்து ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய புதிய செயலாளர் அலில் அர்ஜானி அவர்கள் லெபனானுக்கு விஜயம் செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாக லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகரோடு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் ஹிஸ்புல்லா இராணுவம் தொடர்பாக லெபனான் தலைமைகளோடும் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் லெபனானினுடைய எதிர்காலத்திலே ஹிஸ்புல்லாவினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் நோக்கத்தோடு பல வேலை திட்டங்களை அலில் அர்ஜானி அவர்கள் மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றைய தினம் ஈரானிய தேசிய உச்ச பாதுகாப்பு சபையினுடைய செயலாளர் அலில் அர்ஜானி அவர்கள் ஈராக்குக்கு விஜயம் செய்துள்ளார். ஈராக்கிய தேசிய பாதுகாப்பு தலைவரோடும் ஈராக்கினுடைய பிரதமரோடும் விசேட கலந்துரையாடல்களையும் அவர் மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த கலந்துரையாடலின் போது ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையிலே விசேட ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. அதாவது ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தமும் பயங்கரவாத எதிர்ப்பு ஒருங்கிணைப்பை உள்ளடக்கியிருக்கக்கூடிய ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. ஏற்கனவே ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன. இருப்பினும் தற்போது கைச்சாத்திடப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தமானது பல மேம்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளை உள்ளடக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈராக்கிலே ISIS பயங்கரவாதிகள் மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு வருகின்றார்கள். அதே போன்று ஈராக்குக்குள்ளே உள்நாட்டு போர் ஏற்படுத்துவதற்கும் ஈராக்கிய அரசாங்கத்தினை கலைப்பதற்கும் ஜூலானியை போன்ற ஒரு தலைவரை ஈராக்கினுடைய அதிபராக தெரிவு செய்வதற்கும் அமெரிக்காவும் துருக்கியும் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. ஈராக்கை 3 பகுதிகளாக பிரித்து ஈராக்கை சிதைப்பதற்கான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே இப்படியான நிலைமையில் இனி வரக்கூடிய நாட்களில் ஈராக்கிற்குள்ளே ISIS பயங்கரவாதிகள் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்தால் ஈராக்கை சிதைக்கக்கூடிய உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்பட்டால் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காக ஈரான் நேரடியாக ஈராக்கிலே களமிறங்குவதற்கான அனுமதியை வழங்கக்கூடிய ஒப்பந்தத்தையே தற்போது மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது ஈராக்கினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் ஈரான் முழுமையாக ஈராக்கிலே களமிறங்கி ஈராக்கிய அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்கின்ற அனுமதிகளையே தற்போது இந்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய புதிய நிபந்தனைகளோடு புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தமானது மிக முக்கியமான ஒப்பந்தமாகவே பார்க்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்காவுக்கும் துருக்கிக்கும் இந்த ஒப்பந்தமானது ஒரு சிறந்த பதிலடியாகவும் அமைந்திருக்கும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
ஈரானிய தேசிய பாதுகாப்பு ஆணையம் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர்கள் ஈரானுக்குள்ளே நுழைவதற்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தது. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான உறவுகளை மீள புதுப்பிப்பதற்கு எதிராகவே இந்த எச்சரிக்கைகளையும் ஈரானிய தேசிய பாதுகாப்பு ஆணையகம் வெளியிட்டிருந்தது. இப்படியான நிலைமையில் நேற்று மாலை சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய துணை தலைவர் ஈரானுக்கு விஜயம் செய்திருந்தார். மேலும் ஈரானில் இருக்கக்கூடிய சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய ஊழியர்களோடு கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். அதே நேரம் இவரோடு ஈரானிய அரசாங்க அதிகாரிகள் எந்தவித பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அணுசக்தி தளங்களுக்கு இவர் அனுமதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஜஷ்கியானுக்கு எதிராகவும் அவருடைய சீர்திருத்த அரசாங்கத்திற்கு எதிராகவும் தொடர்ச்சியான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஈரானிய ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஈரானிய ஜனாதிபதி ஒரு பலவீனமான ஜனாதிபதி என்றும் மசூத் பெஜஷ்கியானினுடைய அமைச்சரவையானது ஒரு பலவீனமான அமைச்சரவை என்றும் மசூத் பெஜஷ்கியானினுடைய இந்த பலவீனமான அமைச்சரவையினால் ஈரானினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாது என்றும் குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஈரானிய பத்திரிகைகளில் மிக முக்கியமான பத்திரிகையான வட்டானே எம்ரூஸ் பத்திரிகையானது ஈரானிய ஜனாதிபதிக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் தலைப்புச் செய்திகளாகவும் வெளியிட்டிருந்தது. அடுத்து ஈரானினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஈரான் ரஷ்யாவினுடைய உறவுகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஏன் ரஷ்யாவிடமிருந்து அதிகளவான ஆதரவுகளை கோரவில்லை, நாங்கள் ஏன் ரஷ்யாவிடமிருந்து அதிகளவான உதவிகளை பெற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் ஏன் ரஷ்யாவிடமிருந்து அதை பெற்றுக்கொள்ளவில்லை, இதை கேட்கவில்லை என ஈரானிய மக்கள் தொடர்ச்சியான கேள்விகளை எழுப்பி வருகின்றார்கள். 12 நாள் போரின் போதும் அதற்கு பிறகும் நாங்கள் ரஷ்யாவிடம் எந்த உதவிகளையும் கோரவில்லை. எங்களுக்கு இதை தாருங்கள் அதை தாருங்கள் என நாங்கள் ரஷ்யாவிடம் கோரிக்கைகளை முன்வைக்கவில்லை. சில அரபு நாடுகளை அமெரிக்கா பயன்படுத்துவது போன்று ஈரான் தனது நட்பு நாடுகளை பால் கறக்கும் பசுவாக பயன்படுத்தாது. எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவானது பரஸ்பரம் நன்மை பயப்பிக்கக்கூடிய உறவாகும். நீங்கள் ஒருவரிடமிருந்து எவ்வளவு அதிகமாக கேட்கின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக நாங்கள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு திருப்பிச் செலுத்த வேண்டும். ஈரான் எப்போதும் அதனுடைய சொந்த கொள்கைகளிலேயே தீர்மானங்களை எடுக்கும். யாருக்கும் கடன் பற்றிருக்க ஈரான் விரும்பவில்லை. ஈரான் ரஷ்யாவையோ அல்லது ஏனைய நட்பு நாடுகளையோ நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு அல்ல. நாங்கள் இறைவனையே முழுமையாக நம்பி இருக்கின்றோம் என ஈரானிய பாராளுமன்ற உறுப்பினர் குறித்த விடயத்தை பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எனவே இந்த தகவலின் மூலமாக ஈரானிய வெளியுறவுத்துறை கொள்கையை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வருகின்ற டிசம்பர் மாதத்திற்கு முன்பு ஈரானுக்கு எதிரான அடுத்த போரை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருவதாகவும் அல்லது இந்த மாதத்தினுடைய இறுதியிலேயே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை இஸ்ரேல் ஆரம்பிக்கும் என்றும் பல உளவு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக ஃபாரின் பாலிசி ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை வளப்படுத்துவதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அணுசக்தி தளங்களை மீள கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்கள் 80% அதிகமாக பூர்த்தியாகிவிட்டன. அமெரிக்கா உடனான பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் விரும்பவில்லை. ஏவுகணை திறன்களையும் ஈரான் உச்ச அளவில் அதிகரித்து வருகின்றது. இதனால் ஈரானினுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக தடுக்கும் நோக்கத்தோடும் ஈரானிய வான்பரப்பின் மேலாதிக்கத்தினை பெறும் நோக்கத்தோடும் ஈரானிய ஏவுகணை உற்பத்தி திறன்களையும் ட்ரோன் உற்பத்தி திறன்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடும் இஸ்ரேல் விரைவிலே ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கும். தற்போது இஸ்ரேல் புல்வெட்டும் மூலோபாய திட்டத்தின் ஒரு பகுதியாக பல்வேறுபட்ட தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் ஈரானிய ஏவுகணைகளில் இருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்கும் எல்லாவிதமான உச்ச வேலை திட்டங்களையும் இஸ்ரேலிய அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அதே போன்று ஈரானும் தாக்குதலுக்கு தயாராகி வருகின்றது. மேலும் ஈரானுக்குள்ளே ஆச்சரியப்படுத்தக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் இஸ்ரேலிய தலைமைகள் முடிவுகளையும் எடுத்துள்ளார்கள். அதே போன்று ஈரானும் இந்த போருக்கு முழுமையாக தயாராகி வருகின்றது. 12 நாள் போரின் போது ஈரான் நீண்ட ஆட்டத்தினை விளையாடியது. மேலும் அடுத்த கட்ட போரிலே ஈரான் ஆரம்பத்திலேயே இஸ்ரேலுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இதற்கமைவாக இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான மூலோபாய பிரதேசங்களை ஆரம்பத்திலேயே தாக்குவதற்கு ஈரான் திட்டமிட்டிருப்பதாகவும் உளவு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது என ஃபாரின் பாலிசி ஊடகமானது குறித்த செய்திகளை வெளியிட்டுள்ளது. அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் ஈரானிய உச்ச தலைவருக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். ஈரானிய உச்ச தலைவர் அவருடைய சுரங்கப்பாதையிலிருந்து வெளியே வந்ததும் வானத்தை முழுமையாக பார்க்கட்டும், வானத்திலே ஏதாவது சத்தங்கள் கேட்கின்றதா என்பதில் அவர் அவதானமாக இருக்கட்டும். ஈரானிய உச்ச தலைவரின் சிவப்பு திருமணத்திலே பங்கேற்பதற்காக பலர் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். விரைவில் நீங்கள் இவை தொடர்பான செய்திகளை கேள்விப்படுவீர்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே ஈரானுக்கு அதிர்ச்சியை வழங்கும் நோக்கத்தோடு ஈரானிய உச்ச தலைவரை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
காசாவின் களத்திலே இருந்த மிக முக்கியமான ஊடகவியலாளர்களில் ஒருவரான அனஸ் அல் ஷரீப் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருடைய 32 GB டேட்டாக்களை கொண்டிருக்கக்கூடிய கோவைகளை சர்வதேச நீதிமன்றத்திடம் ஒப்படைத்துள்ளார்கள். அதாவது காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய போர்க்குற்றங்கள் தொடர்பாகவும் கொடூரங்கள் தொடர்பாகவும் மிக முக்கியமான காணொளிகளை அனஸ் அல் ஷரீப் அவர்கள் வைத்துள்ளார்கள். இந்த காணொளிகளையே தற்போது சர்வதேச நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் காசாவிலே ஊடகவியலாளர்களினால் படமாக்கப்படக்கூடிய அனைத்து காணொளிகளும் புகைப்படங்களும் P2P நெட்வொர்க்கின் மூலமாக சேமிக்கப்பட்டிருப்பதாகவும் இவற்றை நீக்க முடியாத வண்ணம் அழிக்க முடியாத வண்ணம் பாதுகாத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையிலே நடைபெற்ற தொலைபேசி கலந்துரையாடலின் போது காசா சிட்டியை கைப்பற்றக்கூடிய தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான அனுமதியை டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாஹுவுக்கு வழங்கியிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு காசா சிட்டி பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பணை கைதிகளுடைய பரிமாற்றத்தை மேற்கொண்டு காசாவிலிருந்து ஹமாஸை முழுமையாக நீக்குவதற்கான விசேட கலந்துரையாடல்களை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ராணுவம் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற்றப்படும் என்றும் எகிப்து, ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய படைகள் காசாவிற்குள்ளே முழுமையாக களமிறக்கப்படும் என்றும் பலஸ்தீனிய போலீஸ் பிரிவு உருவாக்கப்படும் வரையில் 80,000க்கும் அதிகமான எகிப்திய சிப்பாய்கள் காசாவின் எல்லை பிரதேசத்திலே களமிறக்கப்படுவார்கள் என்றும் காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸ் முழுமையாக வெளியேற்றப்பட்டு ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படுவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு இதற்கான ஒப்பந்தம் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் கைச்சாத்திடப்படும் என்றும் அல் மஆன் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது நாங்கள் காசாவிலே ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்கி காசாவுடைய நிர்வாகத்தை அரபு படைகளிடம் ஒப்படைப்போம் என்று நெட்டன்யாஹு கூறிய கருத்துக்களை பிரதிபலிக்கும் நோக்கத்தோடு தற்போதைய பேச்சுவார்த்தைகளும் புதிய ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்கக்கூடிய எந்த ஒரு நிபந்தனையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஹமாஸினுடைய தலைமைகளும் உறுதியாக இருக்கின்றார்கள். மேலும் குறித்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான அடுத்த கட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காக ஹமாஸினுடைய தலைமைகள் கத்தாருக்கு சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 60க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இதேபோன்று பலஸ்தீனிய போராளிகளும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸ்ஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் கான்யூனிஸினுடைய வடகிழக்கு பிரதேசத்திலும் கிழக்கு பிரதேசத்திலும் தெற்கு பிரதேசத்திலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்தும் கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று அல் கஸ்ஸாம் படையினர் தூஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 சிப்பாய்களை அளித்துள்ளார்கள். அதே போன்று அல் அக்ஸா படையினர் கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான சிப்பாய்களை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக காசாவின் களத்தில் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் 10க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.